என் இயேசு சுவாமி வந்ததா, என் பாவம் எல்லாம் பறந்ததடா. என் இயேசு சுவாமி வந்ததா, என் சோதனை எல்லாம் மறைந்ததடா. நீங்கள் ஆண்டவரை இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அவரை பூரணமாக விசுவாசிக்கிறீங்க, அவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் போதும் என்று விசுவாசிக்கிறீங்க, அவரின் பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டான்னு விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அவரை விசுவாசித்து நீங்கள் அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திலே அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறபடினாலே தேவன் உங்களை இனிமேல் ஆட்கொண்டு நடத்துவார். மனிதன் ஆண்டது போதும், தேவாதி தேவன் உங்களை ஆட்கொண்டு நடத்துவார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சங்கீத நாளிலே வாசித்தது போல இன்றைக்கு வாசித்தது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் சங்கீத நாளை வாசித்து 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 அந்த வசனத்தை உங்களுக்குள்ளே அப்படியே உங்கள் ரத்தத்திலே சுவர பண்ணி ரத்தத்திலே ஊற பண்ணி அதன்படி வாழ்ந்து வாருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த மகள் உங்களுக்கு முன்பாக இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிக்கப்பட்டு இருக்கிறார். தன்னுடைய பாவத்துக்காக படித்த ஒரே தேவன் அவர்கள் அறிக்கப்பட்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவனும் கேட்டிருக்கிறார், ஊழியக்காரராக நாங்களும் கேட்டுக்கிறோம், வந்திருக்கிற நீங்களும் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த மகளுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் தேவனுடைய நாமத்திலே கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. உலகம் படிக்கும்போது ஆண்டவர்களோடு இருக்கிறார், ஆவியாளர் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் இரக்கம் கிருபை நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியப்பா. பரலோகம் புதிகளிக்கிறதுக்காய் நன்றியப்பா. பரலோகத்தில் உங்க தேவதனோடு நீ ஆண்டவரே உடைய பிள்ளையாக எங்கேயோ இருந்த பிள்ளையை தேடி வந்துட்டாரு சந்தோஷப்படுவதை அடியை உணர்கிறேன். உங்களுடைய ஊழியக்காரனோடு சேர்ந்து சந்தோஷப்படுவோம். ஆசீர்வதிமா. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நான் உங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர் கட்டளையிட்டபடியே ஞானஸ்தானம் அவருடைய ஊழியக்காரனாய் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இருக்கிறார். ஏசாயா 66:13 இப்பொழுது தன்னுடைய பிள்ளையாக மாற்றிவிட்டு ஒரு வசனத்தை வாக்குத்தத்தத்தை ஒரு ப்ராமிஸ் உங்களோடு பண்ணுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை உன்னையும் உன் குடும்பத்தையும் தேற்றி நீங்கள் இந்த குமஸ்பாக் நகரத்திலும் இந்த தேசத்திலும் தேற்றப்படுவீர்கள். நீ இன்று முதல் சாராள் என்னும் புதிய நாமத்தினாலே அழைக்கப்படுவாய். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். அவர் இன்றைக்கு அவருக்கு சொந்தமாக போறீங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளையாக வளர்ந்தாலும் அவருடைய சொத்துக்கு அதிகாரியா மாற போறீங்க. அல்லேலூயா. சிறு பிள்ளையா இருக்க மட்டும் யாரும் கர்த்தருடைய சொத்துல எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு அவருக்கு ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவாவுடைய சுதந்திரத்திலே அவருடைய ஆசீர்வாதத்திலே அவர் கொடுத்த ஞானத்திலே எல்லாவற்றுக்கும் பங்காளர்களாய் மாற போறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, அப்பா எனக்கு அதை தாங்கன்னு சொன்னா அவர் தருவார். ஞானத்தை தாங்கன்னு தருவார். கல்வியை தாங்க, செல்வத்தை தாங்க, நல்ல பழக்கவழக்கத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க அவர் தருவார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நீங்க கடந்து செல்ல போறீங்க. ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது ஊழியக்காரர் கடமை. நீங்கள் அவரை ஆண்டவரின் இரட்சகருமாக மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அல்ல அப்பா அம்மா போஸ்ட் பண்ண முடியாது ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அல்ல இந்த பாஸ் போஸ்ட் பண்ண ஏற்றுக்கொள்ள இல்ல. நீங்க மனமாற அவரே நல்லவர், அவரே தேவன், அவரே என் பாவங்களை கழுவ வல்லவர் என்று விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் என்னை கரம் பிடித்து அழகாய் பரிசுத்தமாய் நடத்துவார் நீங்க விசுவாசிக்கிறீங்க. அவர் எல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப அவரையே கட்டிப்பிடித்துக் கொள்வீங்க. இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொல்லுறீங்களா? இங்க குமஸ்பாக்ல ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத இந்த கொழும்புல இருந்து ஒரு அக்காவோட வந்திருக்கு. அவங்களுக்கு நான் இந்த ஞானஸ்தானத்துல நின்றேனே, இந்த பிள்ளை சாட்சியா இருக்கிறானா, பரிசுத்தமா இருக்கிறானா, ஊழியக்காரனா இருக்கிறானா, அதெல்லாம் பார்க்கணும். அவர் இவ்வளவு பேரும் அதோட ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த அவங்களோட ஆசையா பார்த்து கொண்டு இருக்கிறா. இந்த பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்தாங்களே நல்லா இருக்கிறாங்களா, இவங்களை என்ன மாதிரி அவங்கள ஆசையா அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் முன்பாக சாட்சியா அது உண்மையில் விழுந்த கடமை. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க நீ ஒரு தேவ ஊழியனாக, வல்லமையுள்ள ஊழியனாக, சாட்சியுள்ள ஊழியனாக இந்த குமஸ்பாக்ல நீ எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் சொல்லி உறுதிமொழியோட ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சும்மா ஞானஸ்தானம் எடுக்க கூடாது. ஆண்டவரே வாழ்ந்தால் உமக்காக வாழுவேன். ஆண்டவரே வாழ்ந்தால் இந்த குமஸ்பாக்ல இருக்கிற ஜனங்கள், வேதனையோட துக்கத்தோடு இருக்கிற ஜனங்கள், எங்களுக்கு யாரும் இல்லை என்று தவிக்கிற ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்ற ஒரு மகனாக உம்முடைய ஆறுதலை சுமந்து செல்வேன் சொல்லி, உம்முடைய சமாதானத்தை சுமந்து செல்வேன் சொல்லி வேதத்தை நன்றாக
நன்றாக படித்து நன்றாக தியானித்து அந்த வேத பிரமாணத்தின்படி நடப்பேன் என்ற உறுதிமொழியோடு நீங்க இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட போகணும். அல்லேலூயா. நீ ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், 14 வயது நிரம்பினவன், அநேகருக்கு சாட்சியாக. அல்லேலூயா. உனக்கு முன்பாக நிறைய அண்ணாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீ அதை பார்க்கிறாய். அவளை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி வாழ்ந்து வாழ். ஆண்டவர் உன்னை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. முழங்கால் படியுவோம். சோ நீங்க எல்லாரும் கேட்டீங்க, இங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த வாலிப சிறுவன் இந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை, தேவ வார்த்தையை கேட்டுத்தான் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவுக்கு சாட்சியா வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவ இந்த நல்ல நேரத்திலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அந்த பிள்ளைக்காக அது விசுவாசிகள் விசேஷமா ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபித்து இந்த பிள்ளை இந்த மஸ்பாக்கிலே பெரிய காரியங்களை செய்யணும். அநேகரை பரிசுத்தத்திலே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சமாதானத்தின் பாதையில கொண்டு வர வேண்டும் சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்கிற ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பரிசுத்தம், இரக்கம், கிருபை நல்ல ஆண்டவரே, மகனுடைய ரத்த கோட்டைகளை வைக்கிறேனப்பா. உச்சல் தலைவர் உள்ளதால் இப்படி ஆவியாளர் ஆளுகை செய்வார். ஜெயம் கொடுக்கும் தேவனே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ரங்கமடியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ரங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஓ சக்கரவசால சந்தர வலசம் ஆண்டவரே, தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டீர்கள். எடுத்து பயன்படுத்தும், எடுத்து நிமித்தம் ஆண்டவரே, அநேகருக்கு ஒளியாய் விளங்கட்டும் ஆண்டவரே, அநேகருக்கு உப்பாய் மாறட்டும் ராஜா. நம்முடைய கருத்திலே ஊழியக்காரனாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. மெத்தையில் சொன்னது போல அவரை உடைய சீசனாய் மாற்றி இருக்கிறேன் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து உடைய பிள்ளையாக இடத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிதாவே, ஆண்டவரே, இயேசுப்பா, இந்த மகனை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறதாவது, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ என்று முதல் சாமுவேல் என்னும் புதிய நாமத்தினால் அழைக்கப்படுவாய். சபையில் விசேஷமாய் விசுவாச பிள்ளைகள் இன்றிலிருந்து அவரை சாம் தான் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு அவர் தேவையாக இருக்கிறார். அவர் நாங்கள் கூப்பிடும் பொழுது தேவன் சில பேரை கனம் பண்ணும் பொழுது தேவன் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவர்.